ஓம் சாந்தி 11/8/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கோருகிறார், இனிமையான குழந்தைகளே, பாப் தாதாவின் அன்பு நினைவுகளை பெற வேண்டும் என்றால் சேவை செய்யக்கூடியவராக ஆகுங்கள். புத்தியில் ஞானம் நிறைந்திருந்தது என்றால் மழை பொழியுங்கள். கேள்வி: எந்த ஒரு போதை நிறைந்திருக்கும் மேகங்களையும் கூட பறக்க வைத்து விடுகிறது, மழை பொழிய விடுவதில்லை. அதாவது பறக்க வைத்து விடுகிறது அப்படின்னா காணாமல் செய்து விடுகிறது, அப்படின்னா மழை பொழிய விடாது. அதாவது பொதுவாக காலியாக இருந்தால் அந்த மேகங்கள் மழை பொழியாது. ஆனால் ஞானம் இருக்கு, ஆனாலும் பொழியல அப்படின்னா அது எந்த போதை அப்படின்னு கேட்குறார். பதில்: ஒருவேளை வீணான தேக அபிமானத்தின் போதை வந்தது என்றால் நிறைந்திருக்கும் மேகங்கள் கூட பறந்து சென்றுவிடும். பொழிந்தாலும் கூட சேவைக்கு பதிலாக அவசேவை, அதாவது டிஸ்சர்வீஸ் நடந்துவிடும். ஒருவேளை பாபாவிடம் அன்பு இல்லை என்றால், அவருடன் நினைவின் தொடர்பு இல்லை என்றால் ஞானம் இருந்தும் காலியாக இருப்பது போல் ஆகிவிடுகிறது. இப்படிப்பட்ட காலியான மேகங்கள் அநேகருக்கு எப்படி நன்மை செய்வார்கள்? ஓம் சாந்தி. கொஞ்சம் மேகங்கள் பாக்கி இருக்கிறது. எப்படி மழை குறையும் போது கடலுக்கு மேலே மேகங்கள் இருப்பதில்லை, குளிர்ந்து விடுகிறது. அதாவது நீங்கள் சேவை செய்யல, மற்றவங்களுக்கு ஞானம் கொடுக்கல அப்படின்னா குளிர்ந்து போயிருக்கிறீங்க. அப்படின்னா எந்த அர்த்தத்தில் சொல்கிறார் அப்படின்னா, குளிரில் உறைஞ்சி போய் உட்காந்துட்ருப்பாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அதுபோல் உறைஞ்சி போய் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா சும்மா உட்காந்துருப்பீங்கன்னு சொல்கிறார். புத்துணர்ச்சி அடைந்து சென்று ஞான மழை பொழியக்கூடியவர்களை தான் மேகங்கள் என்று சொல்லப்படுகிறது. மழை பொழியவில்லை என்றால் மேகங்கள் என்று சொல்வார்களா என்ன? இது ஞான மேகம், அது நீரின் மேகம். சீசன் வரும்போது ஞானத்தின் மேகங்கள் வருகிறார்கள். புத்துணர்வு அடைந்து சென்று மற்றவர்களுக்கும் புத்துணர்வு செய்கிறார்கள். அதாவது சீசன் அப்படின்னா இப்போ கூட நம்ம பாப் தாதாவை சந்திக்க போகிறோம் இல்லையா, நமக்காக ஒரு டர்ன் கொடுக்கப்படுது. அதே போல் சாக்கார் பாபா இருக்கும் போது கூட குரூப்ஸ் பாபாவை சந்திக்க வருவாங்க. இப்போ டிசம்பரில் ஜனவரியிலனா கடும் குளிர் மவுண்ட் அபுல, அப்போ எல்லாம் பாபா பார்ட்டியை அலோவ் பண்ண மாட்டார். நல்ல கிளைமேட் இருக்கும் போது வாங்கன்னு சொல்வார். அக்டோபர், நவம்பர், செப்டம்பர் அப்போ எல்லாம் நல்லா இருக்கும். அதுவே ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அடமழை, அப்போ ஜனங்க என்ன பண்ணுவாங்க? அதுபோல் அந்த சீசனில் தான் பாபாவும் அந்த காலத்தில் எல்லாரையும் மதுபனுக்கு வர வைப்பார். இப்போது அந்த ஜூன், ஜூலையில் பட்டி வைப்பாங்க இல்லையா எல்லா இடத்துலையும். அந்த ப்ராக்டிஸ் எப்படி வந்ததுன்னா, மவுண்ட் அபுல ஜூன், ஜூலை, ஆகஸ்டில் அடமழை, 24 hours மழை தான். அதனால அந்த காலத்தில் 70s 80s எல்லாம் தாதிமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரையும் சவுத் பக்கம் அனுப்புவாங்க, மற்ற ஊர்களுக்கு அனுப்புவாங்க. எங்கே மழை இல்லையோ அங்கெல்லாம் பட்டி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. ஏன்னா மதுபனில் அங்கே இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க? இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுது, ஆகையில எல்லாமே மாறிடுச்சு. மேகங்களும் கூட வரிசை கிரமமாக இருக்கிறது. சில மேகங்களோ மிகவும் நன்றாக பொழிகிறது. மேகங்களின் வேலையே நன்றாக மழை பொழிந்து வாடி கிடைக்கும் செடிகளை புத்துணர்வு அடைய செய்வதாகும். யாருக்குள் முழுமையாக ஞானம் இருக்கிறதோ அவர்கள் சும்மா அமர்ந்திருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு பாபாவின் டைரக்ஷன் கூட தேவையில்லை. அவர்கள் மேகங்களாகவே இருக்கிறார்கள். அதாவது வானத்தில் பார்க்குறோம், மேகங்கள் நிரம்பி இருந்தது அப்படின்னா அது மழை பொழியாமல் இருக்காது.
அதே போல யாருடைய புத்தியில ஞானம் நிரம்பி இருக்குமோ அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. சரி பாபா டைரக்ஷன் கொடுக்கல அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நிரம்பி இருக்கு இல்லையா, தானா மழை பொழிஞ்சிட்டே இருக்கும். அவங்க மேகங்களாகவே இருப்பாங்க. அப்படின்னா ஞான மழை பொழிஞ்சிட்டே இருப்பாங்க. இங்கு வருவதே ஞானத்தை நிரப்பிக் கொண்டு சென்று பொழிவதற்காக தான். எங்கேயாவது வறண்ட நிலம் காணப்படுகிறது என்றால் அங்கு சென்று பசுமையாக்க வேண்டும். மகாரதி குழந்தைகளுக்கு அனைத்து சென்டர்களை பற்றி நன்றாக தெரியும். அதாவது எந்த சென்டர் குளிர்ந்து போய் கிடக்கிறது, எந்த சென்டரின் குழந்தைகளுக்கு அதிக புயல் வருகிறது என்று சேவை செய்யக்கூடிய மகாரதி குழந்தைகளுக்கு நன்றாக தெரியும். அதாவது ஒரு சில சென்டர்ஸ்ல சேவை நல்லா நடந்துட்டு இருக்கும். ஒரு சில சென்டர்ஸ்ல அப்படியே அந்த சென்டர்ஸ் உறைஞ்சு போய் இருக்கும். அவ்வளோ சேவை இல்லை, நடக்கிறதில்ல. அப்போ மகாரதி குழந்தைகள் அங்கே போயிட்டு ஞான மழை பொழிஞ்சு அவங்களையும் செழிப்பாக பசுமையாக ஆக்கணும் அப்படின்றார். சேவை செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் கொடுங்கள் என்று பாபாவும் எப்போதும் கூறுகிறார். நல்ல நல்ல மேகங்கள் சேவைக்கு செல்வார்கள். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் நன்றாக முயற்சி செய்ய வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். தெய்வீக குணமென்று எதற்கு சொல்லப்படுகிறது, இதுவும் கூட புரிய வைக்கப்படுகிறது. சம்பூர்ண நிர்வீகாரிகளாக, அதாவது முழுமையாக விகாரமற்றவர்களாக அவசியம் ஆக வேண்டும். இது முக்கியமான முதன்மையான குணமாகும். தூய்மையானவர்களின் முன்பு தூய்மையற்றவர்கள் தலை வணங்குகிறார்கள். சத்யுகத்தில் இருப்பதே தூய்மையானவர்கள், எனவே அங்கே கோவில்கள் இருப்பதில்லை. பிறகு பூஜாரிகள் ஆகும்போது கோவில்களை கட்டுகிறார்கள். இது பல பிறவிகளின் கடைசி பிறவி. ஆகையால் இந்த பழைய உலகத்தையும் பழைய சரீரத்தையும் மறந்துவிட வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். இந்த பழைய உலகம் இப்போது அழியப் போகிறது. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். எல்லையற்ற தந்தை நமக்கு ராஜயோகம் கற்பிக்கிறார் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். அவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஆவார். அப்படியென்றால் ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரர்கள். சொர்க்கத்தில் அனைத்து சகோதரர்களும் சுகம் மிக்கவர்களாக இருந்தார்கள். நரகத்தில் அனைத்து சகோதரர்களும் துக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். அனைத்து ஆத்மாக்களுமே நரகவாசிகளாக இருக்கிறார்கள். ஆத்மா மட்டும் இருக்காதல்லவா, ஷரீரமும் தேவை அல்லவா? இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்மா அபிமானியாக ஆக வேண்டும். இதில்தான் உழைப்பு இருக்கிறது, சித்தி வீட்டிற்கு போவது போல் அல்ல. இந்த மணவாளனாகிய சிவன் கூறுகிறார், நான் உங்களை இந்த துக்கத்திலிருந்து விடுவித்து சுகதாமத்திற்கு அழைத்து செல்வேன் என்று. பிறகு அவரவர்களுடைய முயற்சி கேட்டாற்போல் சென்று ராஜ்யம் செய்வீர்கள். யார் எவ்வளவு ஞான செல்வத்தை தாரணை செய்கிறார்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி அடைவார்கள். சின்ன சின்ன குமாரிகள் கூட சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆர்வம் இருக்க வேண்டும். சர்வீசபிள் குழந்தைகள், அதாவது சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் ஓய்வாக தூங்கக்கூடாது. அதாவது நல்ல சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் ஓய்வெடுக்கக்கூடாது. ஓய்வெடுத்தீங்கன்னா அது உங்களுடைய பாக்கியத்தை கெடுத்துடும். அதுக்கு ஹிந்தியில் ஒரு பழமொழி இருக்கு, ஆராம் ஹராம் ஹே அப்படின்வாங்க. ஆராம் அப்படின்னா ஓய்வு. ஓய்வெடுத்தீங்கன்னா அவ்வளோதான், அது உங்களை கெடுத்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஞானம் அனைவருக்கும் மிக அவசியமானதாக இருக்கிறது. ஆனால் குழந்தைகள் எழுந்து நிற்பதில்லை. அப்படின்னா சேவைக்கு தயாராகிறதில்ல. நாங்க சேவை செய்ய தயாரா இருக்கிறோம் பாபா, எங்களை எங்கேயாவது அனுப்புங்க, எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. வேலை சுமைகளிலேயே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் என்றால் பிறகு சேவையில் ஈடுபட்டு விட வேண்டும். எந்த பந்தனம் இல்லை, ஃப்ரீயா இருக்கிறீங்கன்னா சேவையில ஈடுபடுங்க அப்படின்றார். பாபா சொல்வார், ஆனா எல்லாருமா அந்த ஸ்ரீமத் படி நடப்பாங்க? அனைவரும் ஸ்ரீமத் படியோ நடப்பதில்லை. அதாவது எல்லாரும் ஸ்ரீமத் படி நடப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? இடையில் மாயை ஏமாற்றி விடுகிறது. அதாவது ஃப்ரீயா இருக்காங்க, சேவையும் செய்யலாம், ஆனாலும் மாயை உள்ள நுழைஞ்சி ஏமாத்திடுறது, புத்தியை கெடுத்துடுறது. சில குழந்தைகளுக்கு மிகவும் ஆர்வம் இருக்கிறது. ஆனால் நாம் சென்று அநேகருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற போதை ஏறுவதில்லை. ஞானத்துல ஆர்வம் இருக்கு, ஆனா சேவை செய்யணுன்ற அந்த போதை இருக்கிறதில்ல. உண்மையான சேவை செய்து மனிதர்களை தேவதைகளாக ஆக்க வேண்டும். ஆனால் அந்த போதை ஏறுவதில்லை. பாபாவுக்கு ஆச்சரியம் ஏற்படுகிறது. ஆகையால் ரஜோ புத்தி என்று பாபா கூறுகிறார். மற்றபடி மிக நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. சிலருக்கு ஞானத்தின் அகங்காரமும் நிறைய இருக்கிறது. எனவே நிறைய டிஸ்சர்வீஸ் செய்கிறார்கள். சிலர் சேவையே செய்யறதில்ல, சேவை செய்யணுன்ற ஆர்வமே இருக்கிறதில்ல. சிலருக்கு ஆர்வம் நல்லா இருக்கு, நிறைய சேவை செய்யணுன்ற ஆர்வம் இருக்கு, சேவையும் செய்வாங்க, கூடவே ஞானத்தினுடைய அகங்காரமும் அவங்களுக்கு வந்துடுறது, கர்வம் வந்துடுறது. அப்போ அதுவும் ரைட் இல்லை. நிறைய கர்வம் இருக்கு, அகங்காரம் இருக்கு அப்படின்னா சேவையும் செய்றீங்க, கூடவே டிஸ்சர்வீஸும் நடந்துடுறது அப்படின்றார். ஆகையில சேவை செய்யாமலும் இருக்கக்கூடாது, சேவையும் செய்யணும், ஆனால் அதே நேரத்தில் அகங்காரமும் இருக்கக்கூடாது, பணிவாக செய்யணும். பாபா நன்றாக ஆன்மீக போதையை ஏற்றுகிறார். ஆனால் குழந்தைகளுக்குள் வரிசை கிரமமாக தான் அந்த போதை ஏறுகிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், பந்தனத்திலிருந்து விடுபட்டவராகி பாரதத்திற்கு உண்மையான சேவை செய்ய வேண்டும். ஆன்மீக சேவை செய்து மனிதர்களை தேவதைகளாக ஆக்க வேண்டும். ஞானத்தின் அகங்காரத்தில் வரக்கூடாது, ஆன்மீக போதையில் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், நிச்சய புத்தியுடையவராகி முதலில் தன்னுடைய நிலையை உறுதியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். தேகம் உட்பட என்னவெல்லாம் இந்த கண்களுக்கு தெரிகிறதோ அவற்றிலிருந்து தொடர்பை துண்டித்து ஒரு தந்தையுடன் தொடர்பை இணைக்க வேண்டும். வரதானம். சொல்வது மற்றும் செய்வது இவை இரண்டையும் சமமாக்கி குவாலிட்டியின் சேவை செய்யக்கூடிய, அதாவது நல்ல குவாலிட்டியான ஆத்மாக்களின் சேவை செய்யக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுங்கள். குவாலிட்டியான ஆத்மாக்களின் சேவை அப்படின்னா வாரிஸ் குவாலிட்டி, 100% பாபா மீது நிச்சயமுடையவர்களாக இருப்பாங்க. உடல் மனம் பொருளால் பாபாவுடைய சேவை செய்வாங்க. அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு பாபா குவாலிட்டி ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்வார். குவான்டிட்டி அப்படின்னா நிறைய பேர் எண்ணிக்கையில் இருப்பாங்க, அவங்களும் பாபா குழந்தைகள் தான். ஆனால் 100% உடல் மனம் பணத்தின் மூலமாக செய்வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. முழுமையாக ஸ்ரீமத் படி நடப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது.
முதலில் செய்ய வேண்டும், பிறகு சொல்ல வேண்டும் என்ற கவனம் சதா இருக்கட்டும். சொல்வது சகஜம், செய்வதில்தான் உழைப்பு இருக்கிறது. ஆனால் உழைப்பின் பலன் நல்லதாக இருக்கும். ஒருவேளை மற்றவர்களுக்கு சொல்கிறீர்கள், ஆனால் சுயம்தான் செய்வதில்லை என்றால் சேவையின் கூடவே அவசேவையும் வெளிப்பட்டுவிடும். எப்படி அமிர்தத்தில் ஒரு துளி விஷம் விழுந்தாலும் முழு அமிர்தமும் விஷமாக மாறிவிடும். அதேபோல் நீங்கள் எவ்வளவு சேவை செய்தாலும் ஒரு சிறிய தவறு அந்த சேவையை முடித்து விடுகிறது. எனவே முதலில் தன்மீது கவனம் செலுத்துங்கள். அப்போதுதான் உண்மையான சேவாதாரி என்று சொல்லப்படுவீர்கள். ஸ்லோகன்: வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டு வருவது, கெட்டுப்போனதை சீர்திருத்துவது, இதுதான் அனைத்தையும் விட பெரிய விசேஷத்தன்மையாகும். அவ்யக்த சமிகை: எப்போது தூய்மையற்ற தன்மை, அதாவது காமமகா எதிரி கனவில் அல்லது சங்கல்பத்தில் கூட யுத்தம் செய்வதில்லையோ அப்போதுதான் டபுள் அஹிம்சையாளர் என்று சொல்லப்படுவீர்கள். சதா சகோதரன் என்ற நினைவு சகஜமாக, மேலும் தானாகவே நினைவு சுரூபத்தில் இருக்கட்டும். ஒருபோதும் தன்னுடைய சம்பூர்ண சத்தோபிரதான ஸ்திதியிலிருந்து கீழே விழுந்து தன்னை அழித்து கொள்ள கூடாது, அதாவது தற்கொலை செய்து கொள்ள கூடாது. ஆத்மாவின் உண்மையான குணங்களின் சொரூபம் மற்றும் சக்தி சொரூப ஸ்திதியிலிருந்து கீழே வருவது என்றால் மறந்து போகுவதாகும். இது கூட பாவ கணக்கில் சேமிப்பாகிவிடும். பாபா எவ்வளோ டீப்பாக புரிய வச்சிட்டு இருக்கிறார். சில நேரங்களில் பாபா ஆத்மா அபிமானி ஆகுங்க அப்படின்னா வெறும் நான் ஆத்மா அல்லது ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருப்பது, சரீரத்திலிருந்து டிட்டாச் ஆகிறது, அது மட்டும் இல்லை. ஆத்மாவுடைய உண்மையான குணங்கள் என்ன இருக்கோ அதனுடைய சொரூபமாக இருக்கணும். பார்வையிலும் பேச்சிலும் நடத்தையிலும் அந்த குணம் வெளிப்படணும். அந்த நிலையிலிருந்து கீழே இறங்கிடுறீங்க அப்படின்னா அதை மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். மறந்துட்டா அப்புறம் என்ன ஆகும்? தவறுகள் நடக்கும். ஆகையால இது கூட பாவ கணக்கில் தான் சேமிப்பாகும் அப்படின்றார். ஓம் சாந்தி. மனது என்று முன்னோடு இசைந்தாடவே, ஆத்மாவின் ஜோதி எங்கும் ஒளி வீசிடவே, மனதின் ஆசைதுதான், மனதின் ஆசைதுதான், உன் மடி மீதில் வாழ வேண்டும் சுகமாகவே. மனது என்று முன்னோடு இசைந்தாடவே. மனதில் ஒரு போதும் கூடாது பழிபாவனை, வேண்டும் எல்லோர் மீதும் கனிவே சுபபாவனை. அனைவர் மனமும் பிரபுவிடம் அன்பில் மூழ்கவே, அனைவர் மனமும் பிரபுவிடம் அன்பில்
அசைந்தாடும்